அடுத்த வாரம் யார நாமினேட் பண்ணணும், இல்லன்னா ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு, வியானா, அதுக்கப்புறம் அரோரா பேசிட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஃப்ஜேவ எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணும். இல்லன்னா பார்வதி. இவங்க 2 பேரையும் நம்ம பிளான் போட்டுட்டு, நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்துட்டு நம்ம பண்ணணும். இந்த வீக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு கிடைக்கணும்னா, கமருதீனுக்கு தான் கிடைக்கணும். நான் போன வாரம் ஜெயிலுக்கு போகணுன்றதுக்காக இல்ல. ஆனா, நான் என்ன யோசிச்சேன்னா, அவங்களுக்குமே அந்த லெசன லேர்ன் பண்ணணும். அவங்களுக்குள்ள ஒரு 2 ஸ்ப்ளிட்டா இருந்தாலுமே, நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்துட்டு, அவங்கள தான் வெளில தள்ளணும். அதுக்கு அரோரா கேட்குறாங்க, "நீ என்ன நெனச்சிட்டு இருந்த? இந்த வீட்டுக்குள்ள வரும்போது உனக்கு ஓகேவா இருந்துச்சா? எப்படி? ஏன்னா, நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது, உங்க கூட எல்லார் கூடயும் நான் கம்ஃபர்டபுளா இருந்தேன்." அதுக்கு வியானா சொல்றாங்க, "எனக்கு அந்த வீட்ல ஓகே தான். ஆனா, எனக்கு வந்துட்டு எப்பயுமே அப்சரா தான் க்ளோஸா இருந்தா. அவங்களுக்குள்ள எல்லாருமே ஒத்துமையா இருந்தாலும், நாங்க 2 பேரும் லெஃப்ட் அவுட்டா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பி லக்ஸூரியஸா இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு 130K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நான் உண்மையா இருந்தா போதும். எங்க அம்மா என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. 1 மந்த் இல்லன்னா 2 மந்த் நீ இருந்துட்டு வா. உங்களுக்குள்ள யாருக்காவது பிஆர் இருக்கான்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வியன்னா 15,000 பெர் வீக்குன்னு கேட்டாங்களாம் பிஆர். அதனால இவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடி குடுத்துட்டு வந்தாங்களாம். என்னோட ஃப்ரெண்டு ரியா 2 வாரம் இருந்தா. 1 வீக் எவ்ளோ காட்டினாலுமே, ஆனா 2ண்ட் வீக் அவ கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டா. வோட்டிங்லயும் கம்மியா இருந்தா. எனக்கு தெரிஞ்சு பாண்டியன் சார் போலன்னா, யார் போயிருப்பாங்கன்னா, ஒரு வேள கலை போயிருக்கலாம். இல்லன்னா அப்சரா தான் போயிருக்கணும். ஒண்ணு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? வியன்னா, உன்ன வந்துட்டு எப்படியும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா, உனக்கு வந்து யங் பாய்ஸு, யங் கேர்ள்ஸ் வந்து ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கெல்லாம் ஓகே தான். வியன்னாக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் நினைக்கிறேன் நம்ம 3 பேரு, அதாவது இந்த வீட்ல இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அந்த வீட்ல இருக்கிறவங்க தான் எல்லாருமே எலிமினேட் ஆகி போயிடுவாங்க. திவாகருக்கு அவ்ளோ கிளாப்ஸ் கிடைக்குது. அதுக்கு அரோரா சொல்றாங்க, டீம் டிசைட் பண்றது தான். என்னத காட்டணும்னு சொல்லிட்டு அவரது குட் திங் மட்டும் காட்டினா, அவர் இங்க தான் இருப்பாரு. ஒருவேள அவரோடது கெட்டத காட்டுனேன்னு வச்சுக்கோயேன், அவர் தான் கண்டிப்பா போவாரு. ஆனா, அத காட்ட மாட்டாங்க. அட்லாஸ்ட் யார் டிசைட் பண்றதுன்னா, இந்த டிஆர்பிக்காக டீம் தான் டிசைட் பண்றாங்க. இப்போதைக்கு எனக்கு ஓகே. 2 வாரம் இருந்தாச்சு. போட்ட ட்ரெஸ்க்கு காஸ்டியூம் வந்தாச்சு. அதனால ஹேப்பியா போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் சீசன்ல மாயா, பூர்ணிமா இருந்தாலுமே, அவங்களுக்கு பேட் நேம் இருந்தாலுமே, ஆனா அவங்களுக்கு டிஆர்பி ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது. அதனால லாஸ்ட் சீசன் வரைக்கும் வச்சிருந்தாங்க. போன சீசன்ல பார்த்தியா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிஆர் தான். பிஆர வச்சு தான் அந்த சீசனே எல்லாருமே ஓடிட்டு இருந்தது. இவங்க சொல்றத பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவ தான் சொல்றாங்கன்னு நல்லா தெரியுது. ஏன்னா, அந்த சீசன் பயங்கரமா இருந்ததா. இவங்களோட ஃப்ரெண்டுமே உள்ள வந்திருக்காங்களாம் பிஆர வச்சு. அது யாருன்றது தெரியல. பட் ஆனா நமக்கு போக போக தெரியும். ஆனா இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நாமினேஷனு, ஜெயிலுக்கு யார் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு குரூப் கேம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, தமிழ் 9ஓட அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே!